அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் பெரிய புராணத்திலே மதுரையிலே மங்கையர்க்கரசியார் சமண சமயத்தை ஒழித்து சைவ சமயத்தை திருநீறு பூசும் இயல்பை கொண்டு வந்தார் என்று பார்த்தோம். அதில் நாயன்மார்களையும் பார்த்தோம். தொடர்ந்து நாயன்மார்களை பார்க்க இருக்கிறோம். ஆனால் அந்த அன்னையை, அந்த மதுரையின், அந்த மங்கையர்க்கரசியின், அந்த மீனாட்சியின் வரலாறை கொஞ்சம் பார்ப்போம் என்று எண்ணுகிறேன். அதனால் கொஞ்சம் அவளை பற்றியும் சிந்திப்போமே. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டது தமிழனின் இறை உணர்வு. தமிழனின் மரபுகளும் வாழ்க்கை முறைகளும் இறை வழிபாட்டை மையமாக கொண்டே திகழ்பவை. இறைக்கு அஞ்சும் வாழ்வு தமிழருடையது. அந்த தமிழருடைய வாழ்க்கையில் மதுரை வரலாற்றை பார்ப்போம். வரலாற்றில் தொடர்ந்து பழமை மாறாத இளமையோடு திகழும் மதுரை உலக நகரங்களில் முதன்மையானது. இயேசுநாதரின் பிறப்பிற்கு முன்பே தோன்றிய மதுரையை பற்றி கிமு 3ஆம் நூற்றாண்டு அசோகரின் பாறை கல்வெட்டு குறிப்பிடுகிறது. கிமு 25 ஸ்ட்ராபோவால் என்பவரும், கிபி 75 பிலினி என்பவரும், கிபி 130 தாலமி என்பவரும் மதுரை சிறப்பு பற்றி உரைத்துள்ளனர். கிரேக்கத்திலிருந்து வந்த மெகஸ்தனிஸ் நமது நாட்டின் வரலாறை எழுதியுள்ளார். அதில் மதுரையை பண்டையா என்னும் பெண் தெய்வம் ஆண்டதாக பெருமையாக கூறியுள்ளார். அழகர்மலை தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காலத்தால் முந்தியவை. இதுபோலவே பூலாங்குறிச்சி கல்வெட்டுகளும் பழமையானவை. இந்த கல்வெட்டுகள் மூலமாக மதுரைக்கு மதிரை, மத்திரை என்ற பெயர்கள் முன்பே இருந்ததான அறிய முடிகிறது. பிற்கால பாண்டியர்கள் 44 கல்வெட்டுகளும், விஜயநகர மதுரை நாயக்கர் காலத்தில் 19 கல்வெட்டுகளும், ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு கல்வெட்டும் ஆக 64 கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. தேவர்களும் மூவர்களும் முனிவர்களும் மட்டுமல்லாது சமகால தலைவர்களும் ஞானிகளும் மதுரை பற்றி அறிய மதுரைக்கு வந்துள்ளனர். தேவாரம் பாடிய ஞான சம்பந்தரும், திருமுறை பாடிய அப்பர், சுந்தரர், நாவுக்கரசர் போன்றோரும் மதுரையின் பெருமையை மறைநூலாக்கியுள்ளனர். ஏன் இக்காலத்தில் மகாத்மா காந்தியும் பண்டித நேருவும் பலமுறை மதுரைக்கு வந்திருந்தனர். 1917 சாரதா தேவியாரும் 1897 விவேகானந்தரும் மதுரையை கண்டு வியந்து போற்றியுள்ளார்கள். முதலாம் ஜடாவர்ம குலசேகரன் கல்வெட்டு மீனாட்சியம்மன் கோவிலை திருக்காமக்கோட்டமுடைய ஆளுடைய நாச்சியார் கோவில் என்று கூறுகிறது. தலபுராணம் ஆலவாயுடைய தம்பிரான் கோவிலாக அறிவிக்கிறது. ஆதியில் மதுரை கடம்பவனமாக இருந்தது. கால்நடையாகவும் மாடுகளில் பொதியேற்றியும் வணிகர்கள் இந்த வனங்களின் வழியே பிற இடம் சென்று வணிகம் வளர்த்தனர். இவ்வாறான நாட்களில் இரவு நேரம் வணிகம் முடிந்து திரும்பிய வணிகர்களில் ஒருவரான தனஞ்சயன் காட்டின் நடுவே ஒரு நாள் தங்க நேரிட்டது. அந்த நடு இரவில் ஒளி தெரிவதையும், அதாவது நல்ல வெளிச்சம் தெரிவதையும், அதை சுற்றி இருந்த கால் தரையில் பாவாதவர்களாக தேவலோக மனிதர்களும் ஜடாமுடி கொண்ட முனிவர்கள் போன்றவர்களும் வழிபாடு செய்வது போல் அங்கே கண்டார். மிக அருகில் போய் கண்டார். பக்கத்தில் போய் பார்க்கின்ற பொழுது அதன் நடுவில் ஒரு நீண்ட உயரமான லிங்கம் இருப்பதையும் கண்டார். சரி, இந்த லிங்கத்திற்குத்தான் வழிபாடு செய்கின்றனர் என்று அறிந்தார்.
மறுநாள் மன்னரின் அவைக்கு சென்று மன்னன் குலசேகர பாண்டியனை வணங்கி முதல் நாளில் கண்டதை கூறினார். பாண்டியன் குலசேகரன் இறை வழிபாட்டு உணர்வு உடையவன். தனஞ்சயனின் சொல் கேட்டு அன்று இரவு அந்த காட்சி அவனும் கண்டான். பின்னர் என்ன செய்தான்? தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.